நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 88. கோட்டை நுழைவு. பீடத்தை ஓங்கி தட்டிய விராடர், மூடர்களே, இழி மக்களே என்று கூவினார். ஏவலர் உள்ளே வந்து வணங்க, எங்கே தூது செய்திகள் என்னென்ன, எங்கே ஒற்றர்கள் என்றார். அரசே, சற்று முன்னர் வந்த செய்திதான் இறுதியானது என்றான் காவலன். அது 2 நாழிகை கடந்துவிட்டது. கீழ் மக்களே, ஒற்றர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போதே எனக்கு அடுத்த கட்ட செய்தி வந்தாக வேண்டும், இக்கணமே என்று கூவினார். காவலன், அமைச்சரிடம் அறிவிக்கிறேன் அரசே என்று தலை வணங்கி வெளியே சென்றான். குங்கன் புன்னகையுடன், அஞ்ச வேண்டியதில்லை அரசே, நல்ல செய்தி வரும் என்றான். எதை நம்பி இருப்பது இங்கே? அந்த மூடன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனை கொல்வதாக மிரட்டி இழுத்து சென்றிருக்கிறாள் ஆணிலி. 2 ஆணிலிகளும். கையை வீசி, பிழை செய்து விட்டேன், நான் சென்றிருக்க வேண்டும். நான் அங்கே இறந்திருந்தால் கூட பெருமைதான் அதில் என்றார் விராடர். குங்கன், நாம் இனி செய்வதற்கொன்றுமில்லை, பொறுத்திருப்பதை தவிர என்றான். காவலன் உள்ளே வந்து வணங்க, என்ன செய்தி, எங்கே ஓலை என்றார் விராடர். அரசியும் சைரந்திரியும் என்றான் காவலன். அவர்களை யார் இங்கே அழைத்தது என்று விராடர் சீர, தாங்கள் விடுத்த ஆணைப்படிதான் என்றான் காவலன். வரச் சொல் என்றபடி அவர் சென்று பீடத்தில் அமர்ந்தார். சுதேஷ்னை உள்ளே வந்து, என்ன செய்தி என்றாள். உன் மைந்தன் கௌரவப்படையை ஓட ஓட துரத்தி வெற்றி சூடி வருகிறான், போதுமா? சுதேஷ்னை முகம் மலர்ந்து, மெய்யாகவா என்றாள். அறிவிலி, அறிவிலிகளில் முதல்வி என்றார் விராடர். முகம் சிவக்க, அவன் வெல்வான், நான் அறிவேன் என்றாள் சுதேஷ்னை. வாயை மூடு, உன்னை இங்கே அழைத்தது யார் என்று விராடர் கூவியபடி எழுந்தார். நீங்கள்தான். அழைக்காமல் வர நான் ஒன்றும் முறைமை தெரியாத காட்டினம் அல்ல. தொல்குடி சத்திரியர்கள் முறைமையில் வாழ்பவர்கள். விராடர், உன் மகன் அங்கே முறைமைப்படி போரிட்டு கொண்டிருக்கிறான், நீயும் செல், அவனுக்கு முறைமைப்படி வாய்க்கரிசி போடு என்றார். அவர் முகம் சுளித்து பற்கள் தெரிந்தது, சிரிப்பது போல காட்டியது. எண்ணி பேச வேண்டும், அரசன் முறைமீறி பேசினால் மாற்று சொல்லும் அதே போல எழும் என்றாள் சுதேஷ்னை. எங்கே பேசு பார்ப்போம் என்று விராடர் கையை ஓங்கினார். சைரந்திரி தாழ்ந்த குரலில், அரசி வேண்டாம் என்றாள். விராடர், நீ எப்படி உள்ளே வந்தாய்? சேடியர் எப்படி அவைக்குள் நுழைய முடியும்? போ வெளியே என்றார். சைரந்திரி, சென்று பீடத்தில் அமர்க என்றாள். விராடர், என்ன என்று சொல்ல, படை கண்டு நடுங்கி அமர்ந்தது உத்தரர் மட்டுமல்ல என்றாள். விராடர் படபடப்புடன் ஏதோ சொல்ல வாய் எடுத்தார். படைமுகம் கண்டதும் உத்தரர் நிமிர்ந்து எழுந்தார். இன்று அவர் உரைத்த சொற்களைத்தான் நகர் பேசிக்கொண்டிருக்கிறது என்றாள் சைரந்திரி. அவை அரசர் பேசியிருக்க வேண்டியவை. அவர் 2 முறை கையை அசைத்த பின் சென்று பீடத்தில் அமர்ந்தார். தன்னை எண்ணி நாணுபவர்களின் மிகைச்சினம், அதை பிறர் எளிதில் உணரவும் முடியும் என்றாள். விராடர் வலி கொண்டவர் போல தலையை அசைத்தார். ஏதோ சொல்ல வந்த பின் கண்களை மூடிக்கொண்டு பெருமூச்சு விட்டார். சைரந்திரி சுவர் சாய்ந்து நிற்க, குங்கன் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். பெருமூச்சுடன் அசைந்த விராடர், என்ன செய்தி என்றே தெரியவில்லை என்றார். சுதேஷ்னே, செய்தி இன்னும் சற்று நேரத்தில் வரும் என பீடத்தில் அமர்ந்தாள். துடித்து எழுந்து, நீ ஏன் இங்கிருக்கிறாய், போ என்று விராடர் உரக்க கூவினார். என் மைந்தனின் வெற்றி செய்தியை இங்கே அமர்ந்து நான் கேட்க வேண்டும். உங்கள் விழிகளை நோக்கிவிட்டு செல்ல வேண்டும், அதற்காகவே வந்தேன் என்றாள் சுதேஷ்னை. செல், வெட்டி வீழ்த்தி விடுவேன், விலகிச் செல் என்று விராடர் கூச்சலிட்டார். வெட்டுங்கள் பார்ப்போம் என்றாள் சுதேஷ்னை. இப்போது நான் விழி காட்டினாள் இவள் உங்களை கைகள் பிணைத்து இழுத்துச் செல்வாள். வாளேந்த தெரிந்த கைகள் இவை என்றாள். விராடர் சைரந்திரியை நோக்கிவிட்டு, என்னை அச்சுறுத்துகிறீர்களா என்றார். கொங்கன், அரசே, இதெல்லாம் வீணாக முட்களால் குத்தி கொண்டு நாம் ஆடுவது. நாம் செய்வதற்கொன்றுமில்லை, செய்திக்காக காத்திருப்போம்
என்றான். ஆம் என்றார் விராடர். தன் கைகளை கோத்தபடி பீடத்தில் உடல் குறுக்கி அமர்ந்தார். அறைக்குள் அமைதி நிலவியது. அரண்மனை சாளரங்கள் காற்றில் இறுகி நெகிழ்ந்து ஒலிக்கும் ஓசை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. விராடர் எழுந்து, வீண் பொழுது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, நாம் சற்று ஆடுவோம் என்றார். குங்கன் அசையாமல் அமர்ந்திருந்தான். குங்கரே, உம்மிடம் நான் ஆணையிட்டேன், சூது பலகையை எடும் என்றார் விராடர். குங்கன், இல்லை, நான் இனி சூதாடப் போவதில்லை என்றார். ஏன் என்றார் விராடர். இதோ சற்று முன் புலரியின் 4ஆம் நாழிகையுடன் ஒரு காலகட்டம் முடிந்தது என்றான் குங்கன். என்ன சொல்கிறீர் என்று விராடர் உரக்க கேட்டார். இனி கையால் சூதுக்காய்களை தொடுவதில்லை என்று சூளுரைத்திருந்தேன். ஆழத்தில் உறைந்த பிரிதொருவன் அவ்விளைவை மிச்சம் வைத்திருந்தான். இன்று அவனும் ஆடி நிறைந்து விட்டான். விராடர், என்ன உளறிக் கொண்டிருக்கிறீர்? இது என் ஆணை, எடும் சூது பலகையை என்றார். உயிரிழந்தாலும் அதை தொடுவதில்லை என்றான் குங்கன். விராடர், ஏய், அமைச்சரை அழைத்து வா இப்போதே என்றார். சைரந்திரி, இனி எந்த ஆணையையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்றாள். அவர் சொன்ன அதே பொழுது நிறைவு எனக்கும் தான். விராடர், உங்களுக்கு என்ன பித்து பிடித்திருக்கிறதா? என்னிடம் விளையாடுகிறீர்களா என்றார். உங்கள் இருவரையும் கழுவிலேற்றுகிறேன். இந்நகரை ஆள்பவன் எவன் என்று காட்டுகிறேன். இழி மக்களே, அரசியை நோக்கி, நீ அளித்த இடம் இது. என்னை இழிவு செய்வதற்காகவே இவளை பேணுகிறாய் என்று இறைந்தார். அவர் கதவில் கை வைக்க அது திறந்து அங்கே காவலன் நின்றிருந்தான். தலை வணங்கி, பேரமைச்சர் ஆபர் என்றான். அதற்குள் ஆபர் உரத்த குரலில், செய்தி வந்துள்ளது அரசே. நம் இளவரசர் வென்றிருக்கிறார். கௌரவர்களை ஓட ஓட துரத்திவிட்டார். மச்சர்களின் குருதி தோய்ந்த வாளுடன் வந்து கொண்டிருக்கிறார் என்று கூவினார். சுதேஷ்னை பாய்ந்தெழுந்து, ஆம், நான் அதை நன்கு அறிவேன். நான் அவன் வருவதையே என் உள்ளத்தால் கண்டுவிட்டிருந்தேன். அவன் என் மகன். தொல்குடி சத்திரியரின் குருதியில் எழுந்தவன் அவன். தெய்வங்களே, மூதாதையரே என்று கண்ணீர் வழிய நெஞ்சை அழுத்தியபடி கூவினாள். விராடர் தயங்கிய குரலில், அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திதானா? எவராவது என முனகினார். ஆபர், 7 செய்திகள் வந்துள்ளன. எப்படி போர் நிகழ்ந்ததென்றே விரிவாக எழுதியிருக்கிறான் ஓர் ஒற்றன். அனலை துணை கொண்டு வென்றிருக்கிறார்கள். நம் இளவரசர் களத்தில் பொறு புலி என நின்றிருக்கிறார் என்றார். விராடர் சில கணங்கள் விழி மலைக்க நோக்கி நின்றார். பின்னர் கையை நீட்டி தன் அரசியின் தோளை பற்றி கொண்டார். அவள் அவர் கைகளை பற்றியபடி, நம் மைந்தன் அரசே, நமது மைந்தன் அவன் என்றாள். ஆம், நான் அவனை பற்றி பிழையாக எண்ணிவிட்டேன். கசந்தும் எள்ளியும் கடுஞ்சொல்லாடிவிட்டேன். அவர் நிற்க முடியாமல் தள்ளாட அரசி அவரை பற்றி பீடத்தில் அமரச் செய்தாள். சூசி முகமலைக்கு மேல் படையுடன் சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து மலையிறங்கும் சுழற்காற்று போல மச்சர்கள் மேல் பாய்ந்திருக்கிறார்கள். தலை நின்று தேரில் சென்று வில்லேந்தி களம் நிறைத்திருக்கிறார் உத்தரர். காவலன் வந்து தலை வணங்கினான். அவன் அளித்த ஓலைகளை வாங்கிய ஆபர், அனைத்தும் ஒரே செய்திகளையே அளிக்கின்றன. நம் இளவரசர் வென்று வருகிறார் என்றார். விராடர், நான் அவனை இழித்துரைத்தேன். எத்தனை சொற்கள் என்றார். அவர் தொண்டை ஏறி இறங்கியது, குரல் அடைத்தது. அவனை பழிக்காத ஒரு நாளை கடந்ததில்லை நான் என்றார். சுதேஷ்னை, தாழ்வில்லை, நீங்கள் அவன் தந்தை அல்லவா என்றாள். தந்தையரால் பழிக்கப்படாத மைந்தர் எங்குள்ளனர்? குங்கன், அரசே, தந்தையர் மைந்தரை பழித்துரைப்பதெல்லாம் மானுடரோ தெய்வங்களோ சினந்து அதற்கு எதிர்மொழி ஒன்றை சொல்லிவிட மாட்டார்களா என்ற ஆவலினால்தான். ஆபர், இனி இந்நாட்டின் வெற்றியையும் வாழ்வையும் பற்றிய கவலையே தேவையில்லை அரசே என்றார். நாடு எப்படி போனால் என்ன, என் மைந்தன் வாழ்வான், என் மைந்தன் வெல்வான் என்றார் விராடர். இக்கணம் இங்கிருந்தே காணேகவும் நான் ஒருக்கமே. இனி இப்புவியில் நான் அடைய ஏதுமில்லை. நிறைவுற்றேன். மூதாதையர் முன் சென்று முகம் நோக்குவேன். சுதேஷ்ணையின் தோளை வளைத்து பிடித்து, ஆம், நான் எளியவனே, ஒரு களம் கூட வெல்லாதவனே. என்னை வென்று கடந்திருக்கிறான் என் மைந்தன்.
கௌரவப்படை கடந்தவன். நாளை பாரத வருஷத்தின் மன்னன் என அறியப்படுவான். அவன் தந்தை என்று என் பெயரும் இலங்கும். சுதேஷ்ணி, செய்திகளை விரிவாக படியுங்கள் அமைச்சரே என்றாள். அவள் கண்களிலிருந்து நீர் வழிந்தது. முகம் சிரிப்பில் விரிந்திருந்தது. ஆபர் இங்கே கோட்டை முகப்பில் வஞ்சினம் உரைத்துவிட்டு தேரேறி சென்றது முதல் இளவரசர் ஒவ்வொரு கணமும் படைகளை வழிநடத்தி கொண்டிருந்தார். நாம் வெல்வோம், ஐயமே வேண்டாம் என்று அவர் சொன்னார். தன் வெற்றியை நன்கு அறிந்திருந்தார். ஆனால் சூசை முக முனையை சென்றடைந்ததும் தான் நம் வீரர்களுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று புரிந்தது என்றார். குங்கனை நோக்கி திரும்பிய விராடர், குங்கரே, உங்களுக்கு எப்படி தெரிந்தது என் மைந்தன் வெல்வான் என என்றார். அவருடன் பிருகன்னலை சென்றதனால் என்றான் குங்கன். அவளா? அந்த ஆணிலே என்ன செய்திருப்பாள் என்று விராடர் கேட்டார். தேர் தெளித்து உத்தரரை வெற்றிக்கு அவள் கொண்டு செல்வாள் என அறிந்திருந்தேன். விராடர் சினத்துடன், என்ன சொல்கிறீர்? என் மைந்தன் திறனற்றவன். அவன் வெற்றி அந்த ஆணிலியால் தான் என்கிறீரா? அரசே, நான் சொல்வது என்று குங்கன் சொல் எடுப்பதற்குள் சுதேஷ்னை, என் மைந்தன் வென்று மீள்கிறான். அப்புகழை ஊரறியா பேடிக்கு அளிக்க எண்ணுகிறீரா என்றாள். அரசி, சிக்கி முக்கி கற்களில் கனல் உள்ளது, எழுப்புவதற்கு கைகள் வேண்டும் என்றான் குங்கன். விராடர், இழி மகனே, உன் சிறுமதியை காட்டிவிட்டாய். என்ன சொல்கிறாய்? விராட குலத்து பிறந்த இளவரசன் செயலற்றவன் என்றா? அவனை இயக்கியவள் அந்த கீழ்பிறப்பு என்றா என்று கூவியபடி எழுந்தார். உண்மை அது என்று குங்கன் சொல்வதற்குள் விராடர், சூத பிறப்பே என கூச்சலிட்டபடி நடுவே குறும்பீடத்தில் இருந்த பனையோலை விசிறியை எடுத்து குங்கனை அடிக்கத் தொடங்கினார். தோளிலும் முகத்திலும் அடிகள் விழ குங்கன் தலையை குனித்து கொண்டான். ஆனால் கையெடுத்து தடுக்கவில்லை. ஆபர் எழுந்து வந்து, அரசே நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் அரசே என்று கூவினார். விராடர் வெறி கொண்டிருந்தமையால் ஆபரை ஒரு கையால் விலக்கி மறு கையால் குங்கனை மீண்டும் மீண்டும் அடித்தார். ஆபர் உரக்க, அரசே நிறுத்துக, இது அந்தணன் ஆணை. விராடர் கையில் விசிறியுடன் திகைத்து மூச்சிறைக்க, இவர் என் மைந்தனை என்ற பின் விசிறியை வீசிவிட்டு அழத் தொடங்கினார். அவன் மீண்டெழுந்தாலும் இவர்கள் விடமாட்டார்கள். அவனை சொல்லி சொல்லியே வீணனாக்கி விடுவார்கள். தெய்வங்களின் கொடையை கூட கை நீட்டி புகுந்து தடுக்கிறார்கள் என்றார். தலையில் அறைந்தபடி, என் மைந்தன் வென்றான், அவன் கௌரவர்களை வென்றான் என்று கூவினார். ஆபர் ஏதோ சொல்ல முன்னெடுக்க குங்கன் கை கூப்பி விழியசைத்து வேண்டாம் என்றான். அரசரை நோக்கி திரும்பி, இல்லை அரசே, உத்தரரே வென்றார். எளியோன் சொல்லை பொறுத்தருள்க. வென்றவர் இளவரசர் உத்தரர். அவர் புகழ் என்றும் வாழும் என்றான். அச்சொற்களை கேட்காதவர் போல விராடர் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். பின்னர் மெல்ல விம்மினார். சைரந்திரி நிலைத்த விழிகளால் குங்கனை நோக்கி கொண்டிருந்தாள். ஆபர், முகம் கிழிந்துள்ளது. குங்கரே, குருதி வருகிறது. கையால் தன் கன்னத்தை தொட்ட பின், சிறிய புண்தான் என்றான் குங்கன். உத்தரனின் தேர் நகர் எல்லைக்குள் நுழைவதற்குள்ளாகவே விராடபுரி வாழ்த்து கூச்சல்களால் கொந்தளிக்க தொடங்கிவிட்டிருந்தது. அரச நெடுஞ்சாலையில் விராடப்படையின் வேளக்காரர்கள் சூழ அவனுடைய தேர் நுழைந்ததும் முதல் காவல் மாடம் முரசொலி எழுப்பியது. அதை கேட்டு தலையானை ஒலி கேட்ட யானை கூட்டமென அத்தனை மாடங்களும் முழங்கின. கோட்டை முகப்பில் உத்தரனின் காக கொடி மேலெழுந்தது. நகர் மக்கள் அனைவரும் சாலையின் இரு பக்கங்களிலும் செறிந்தனர். உப்பரிகைகளிலும் இல்லத்திண்ணைகளிலும் பெண் முகங்கள் அடர்ந்தன. நகர் காவல் வீரர்களில் ஒரு திரள் வாழ்த்தொலி எழுப்பியபடி புறவைகளில் அவனை எதிரேற்க சென்றது. செல்ல செல்ல அது பெருகி ஒரு படையென்றே ஆகியது. படைக்கலங்களையும் தலைப்பாகைகளையும் எரிந்து பிடித்து கொண்டு புறவி மேல் எம்பி எம்பி வெறி கூச்சலிட்டபடி அவர்கள் சென்றனர். தொடர்ந்து காவல் படையினர் கூவி ஆர்த்தபடி ஓடினர். விராடபுரிக்கு வெற்றி, மாவீரர் உத்தரருக்கு வெற்றி, காக கொடிக்கு வெற்றி என்று அவர்கள் கூவினர். சிலர் நெஞ்சில் அறைந்து கொண்டு அழுதனர். ஓசை கேட்டு தேர்தட்டில் அரைமயக்கத்தில் இருந்த உத்தரன் எழுந்து கையூன்றி அமர்ந்தான். தேரை ஓட்டிக்கொண்டிருந்த பிருகன்னலையை கண்ட பின்னரே அவன் நிகழ்வதென்ன என்று உணர்ந்து, எங்கு வந்துள்ளோம், என்ன ஓசையது என்றான். விராடபுரி அணுகிவிட்டது என்றாள் பிருகன்னலை.
மக்கள் வாழ்த்தொலி எழுப்புகிறார்கள். உத்தரன், வாழ்த்தொலியா என்றான். ஏன் என்றாள் பிருகன்னலை. நான் கனவில் போர்க்கூச்சல் என எண்ணினேன். பிருகன்னலை புன்னகை புரிந்தாள். போர் என எண்ணி என் உள்ளம் பொங்கியது என்றால் ஐயுறமாட்டீர்கள் என எண்ணுகிறேன். வாழ்த்து கூச்சல் என்று அறிந்தபோது சிறு ஏமாற்றமே எழுந்தது. வாழ்த்து கூச்சல்கள் சலிப்பூட்டுபவை என்றாள் பிருகன்னலை. ஆம், நீங்கள் அறியாததா என்றான் உத்தரன். பிருகன்னலை மறுமொழி சொல்லவில்லை. நான் எப்படி போரில் இறங்கினேன்? என்னுள் இருந்த வேறு எவரோ எழுந்து வந்து போராடியது போல, நானே அகன்று நின்று அவனை கண்டு வியப்பது போல இப்போது எண்ணினால் கனவென்றே தோன்றுகிறது என்றான் உத்தரன். கை தூக்கி சோம்பல் முறித்த போது வலியை உணர்ந்தான். திரும்பாமலேயே அதை உணர்ந்து, பெரிய புண் அல்ல என்றாள் பிருகன்னலை. ஆனால் ஆறுவதற்கு சில நாட்களாகும். என் கனவில் எத்தனை முறை கண்டது இது. விழுப்புண் பெற்று மீளுதல், குடியினரால் வாழ்த்துரைக்கப்படுதல், மலர் மழை நடுவே நகருலா என்ற அனைத்தும் மிகச் சிறியவை என தோன்றுகிறது என்றான் உத்தரன். இப்புவியில் முதன்மையான இன்பம் என்பது தன்னை அறிதலே. தன் ஆற்றலை மட்டும் அல்ல, எல்லைகளை அறிதலும் இனியதே. பிருகன்னலை, போரும் தவமும் தான் தன்னை அறிவதற்கான இரு வழிகள் என்பார்கள் என்றாள். ஆம், என்றாவது ஒரு நாள் தவமும் செய்ய வேண்டும் என்றான் உத்தரன். திரும்பி நோக்கி புன்னகையுடன், எப்போது நீங்கள் உங்களை அறிய தொடங்கினீர்கள் என்று நான் கூறவா என்றாள் பிருகன்னலை. படைநிறைகள் முன் தேரில் வந்து நின்றபோது. உத்தரன் சிரித்து, முதற்கணம் என்மேல் ஓர் எடை மிக்க பொருள் வீசப்பட்டது போல் இருந்தது. கால்கள் நடுங்கலாயின. எண்ணங்கள் இல்லாமல் நெஞ்சு நிலைத்திருந்தது. பின்னர் நிலம் வில்லென்றாகி என்னை வானோக்கி எய்தது என்றான். நான் அணிவகுத்து படைக்கலம் ஏந்தி நின்றிருக்கும் போர் படைத்திரளை அதுவரைக்கும் கண்டதில்லை. அது வெறும் காட்சி அல்ல. எப்படி சொல்வேன்? நான் அறிய வேண்டிய ஒரு முதல் நூலின் பக்கங்கள் முழுமையாக திறந்து கிடப்பது போல, ஒரே கணத்தில் நான் அதை வாசித்து விட்டது போல. அவனுக்கு மூச்சு இறைத்தது. சொல்ல வந்ததை சொல்ல முடியவில்லை என உணர்ந்தவன் போல, எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. நாகத்தை கண்டால் புறவி சிலிர்க்குமே, அதை போல ஒரு பதற்றம். அப்போது விதையிலிருந்து கீறி எழுந்து ஒரே கணத்தில் மரமாக ஆனேன் என்றவன் புன்னகைத்து, இந்த ஒப்புமையை கூட எங்கிருந்தோ எடுத்து கொண்டிருக்கிறேன், என்னிடம் சொற்கள் இல்லை என்றான். பிருகன்னலை, உங்கள் குருதி அறிந்திருக்கிறது என்றான். ஆம், என் மூதாதையரின் குருதி இது. மாமன்னர் நலன் என என்னை நான் உணர்ந்தேன் களத்தில் என்றான் உத்தரன். என் கைகள் வில்லம்பை முன்னரே அறிந்திருந்தன என்று தோன்றியது. எனக்கு தெரியாததை என் கைகள் அறிந்திருந்தன. இன்னும் சற்று பயின்றால் நீங்கள் இல்லாமலேயே என்னால் கர்ணனை எதிர்கொண்டிருக்க முடியும். பிருகன்னலை, உங்கள் விழிகளை நோக்கி இருக்கிறேன். அவை படைக்கல பயிற்சியை ஒரு கணமும் தவற விட்டதில்லை. உள்ளிருந்து பிரிதொருவர் அதை நோக்கி பயின்று கொண்டிருந்திருக்கிறார் என்றாள். இப்போது உங்களுக்கு பிழைத்த அம்புகளை விட தொட்ட அம்புகள் மிகை. ஆனால் பயிற்சி களத்தில் நின்று அம்பெய்ய தொடங்கும் போது மேலும் இலக்குகள் பிழைப்பதை உணர்வீர்கள் என்றாள். ஏன் என்றான். ஏன் என்றான் உத்தரன். இளவரசே, களத்தில் நின்றிருப்பது மற்றொன்று. உள்ளமும் கைகளும் விழிகளும் புலன் ஒன்றென்றாகி அக்கணத்தில் மட்டுமென நிலை கொள்வது அது. அது உங்களுக்கு இயல்பாகவே கை வருகிறது. முதல் அம்பை விட்டதுமே அங்கு சென்று நின்று விட்டீர்கள். சிம்மம் குருதி வாடையை தன் குருதியால் அறிகிறது என்றாள் பிருகன்னலை. ஆனால் விற்பயிற்சி என்பது முற்றிலும் வேறு. சினமின்றியும் போர் முனையின் உச்சநிலையின்றியும் அம்பும் அகமும் ஒன்றென்றாவது அது. அதை பயில்க. ஆம் என்றான் உத்தரன். இன்னமும் ஓராண்டு, மிக என்றால் ஈராண்டு, வில்லுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன். பிருகன்னலை புன்னகைத்தாள். இது முதல் போர். இங்கே அத்தருணத்தின் தெய்வம் எழுதல் உங்களை நிற்கச் செய்தது. அடுத்த போர் இப்போரின் நினைவுகளால் ஆனது. அந்நினைவே உங்களை தன்னை மறக்க விடாது. எனவே தெய்வம் எழாது. இவ்வெற்றி ஆணவமாக சமைந்தது என்றால் தெய்வங்கள் எதிரணியில் சென்று சேரவும் கூடும்.
இனி உங்கள் போர்களை வெல்லப் போவது நீங்கள் மட்டுமே. அதற்கு பயிற்சி ஒன்றே கை கொடுக்கும். போரில் முற்றிலும் விலகி நின்று வெறும் பயிற்சி ஒன்றாலேயே ஈடுபடுகையிலேயே எப்போதும் எங்கும் வெல்லும் வீரர் என்றாகிறீர்கள் என்றாள். இனி போர்களை உங்கள் கைகளே நிகழ்த்தட்டும். உள்ளம் போரை முழுமையாக காணும் தொலை ஒன்றில் ஊழ்கத்தில் அமையட்டும். உத்தரன் சில கணங்களுக்கு பின், நீங்கள் நான் எண்ணுபவர்தானா என்றான். பிருகன்னலை ஒன்றும் சொல்லாமல் புறவியை சவுக்கால் தட்டினாள். பிரிதொருவராக இருக்க முடியாது என்றான் உத்தரன். உள்ளத்தில் இசை யோகிக்கு எப்பொருளும் இசைக்கலமே என்பார்கள். நான் உங்கள் கைகளில் வெறும் கிளிஞ்சல். பிருகன்னலை புன்னகைத்து திரும்பிக் கொண்டாள். அவள் மறுமொழி சொல்லப் போவதில்லை என்றுணர்ந்து உத்தரன் மீண்டும் அமைதியடைந்தான். புயல் பெருகி வந்து சூழ்ந்து கொள்வது போல விராடபுரியின் மக்கள் திரள் அவன் தேரை தன்மேல் எடுத்து கொண்டது. அவன் அந்த முகங்களை பார்த்தான். அந்த மெய்ப்பாடுகளை களிவெறி என்றும் கொலைவெறி என்றும் கடுந்துயர் என்றும் தாளா வலி என்றும் தெய்வம் எழுந்ததென்றும் பேயுருக்கள் என்றும் எப்படி வேண்டுமென்றாலும் சொல்லலாம் என்று தோன்றியது. இதோ இக்கிழவன் சிரிக்கிறானா அழுகிறானா? இவன் என்னை வாழ்த்துகிறானா? நெஞ்சில் அறைந்து தீ சொல்லிடுகிறானா? இவன் என்மேல் மலர் வீசுகிறானா வாள் எறிகிறானா? உச்சங்கள் அனைத்தும் ஒன்றேதானா? உச்சங்களைத்தான் தெய்வம் என்றார்களா? அங்கு செல்ல அஞ்சித்தான் மானுடர் இங்கு எளிதென வாழ்கிறார்களா? அவர்கள் அத்தனை பேரும் தன்னை ஏளனம் செய்தவர்கள் என்பதை அவன் அப்போது உணர்ந்தான். அவன் நோக்காதொழிந்த அத்தனை விழிகளையும் நோக்கி கணக்கு வைத்திருந்த ஒருவன் அவனுள் இருந்து எழுந்தான். அவர்களின் ஏளனத்தை வெல்லும் பொருட்டே அறிவின்மை ஒன்றை அணிந்து கொண்டிருந்தேன். கொடிய தந்தையின் உள்ளத்தை கவர ஆடை துறந்து வந்து நிற்கும் இளமைந்தன் போல் இருந்தேன். என்னை ஏளனம் செய்ய வைப்பதனூடாக அவர்கள் என்னை வெறுக்காமல் பார்த்து கொண்டேன். அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அறியா சிறுவனாக வாழ்ந்தேன். சூழ்ந்து அலையடித்த வாழ்த்தொலிகளுக்கு நடுவே இடையறாது பெய்த மலர் மழையில் கை கூப்பி நின்றபடி அவன் கணம் கணமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். பெண்கள் சூழ இருந்த தருணங்களை கண்முன் என நோக்கினான். அவர்களுக்குள் உறையும் அன்னையரையே எனக்கு சூழ அமர்த்தி கொண்டிருந்தேன். அவர்கள் மடியில் தவழும் மகவென்றிருந்தேன். என்னை இகழ்கையில் இவர்கள் குற்ற உணர்வு கொண்டிருந்தார்களா? தங்கள் எண்ணங்கள் தோற்கடிக்கப்படுவதை இவர்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள்? குளிர்காற்று போல வந்து அரைந்த நடுக்கம் ஒன்றால் அவன் விழப்போனான். தூணை பற்றியபடி நிலைப்படுத்தி கொண்டு அவர்களை நோக்கினான். இவர்கள் எல்லா எதிர்பாராமைகளையும் கொண்டாடுவார்கள். இன்று இவர்கள் அறிந்தவை அனைத்தும் பொய் என்று நாளை சொல்லப்பட்டால் அதனுடன் சென்று சேர்ந்து கொள்வார்கள். அங்கு நின்று கூத்தாடுவார்கள். அத்தருணத்தில் வாளை உருவிக்கொண்டு அக்கூட்டத்தின் நடுவே பாய்ந்து முகம் விழி நோக்காது வெட்டி வீழ்த்த வேண்டும் என்னும் வெறியே மீறி எழுந்தது. அவர்களின் குருதியில் ஆட வேண்டும், அள்ளி பருக வேண்டும். காய்ச்சல் கண்டவன் போல நடுங்கியபடி அவன் நின்றிருந்தான். விழி நோக்கு மறைந்து வெறும் வண்ண கொப்பளிப்புகளே எஞ்சின. நெடுநேரம் கடந்து வியர்வை குளிர விடா எழ அவன் சூழ் விழிப்பு கொண்ட போது எண்ணங்கள் அடங்கிவிட்டிருந்தன. நீள் மூச்சுக்கள் எழுந்து கொண்டே இருந்தன. புன்னகையுடன், அரண்மனை வந்துவிட்டதா என்றான். பிருகன்னலை, ஆம், முகப்பு தெரிகிறது என்றாள். அங்கே அரச வரவேற்பு இருக்கும். கவிஞர்கள் பாடலையற்ற தொடங்கிவிட்டிருப்பார்கள். நாளை முதல் நீங்கள் யார் என்பதை சூதர்கள் முடிவு செய்வார்கள் என்றாள் பிருகன்னலை. நீர்க்கோலம் 88வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.